நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மகன். இதனுடைய 926வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தசமகா வித்யாவுடைய புஸ்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சாயந்தரம் என்னுடைய சிஷ்ய பொண்ணு இருக்கா, வித்யாண்டு வில்லிவாக்கத்தில். அவள் பையன் பேசி தான் கல்யாணம் ஆச்சு. அந்த பையனுக்கு அவள் வந்து சொந்தமாக ஒரு கோவிலே வச்சுருக்கா, கருமாரியம்மன் கோவில். ஐயங்காரவ வைஷ்ணவஸ்ரீ. அவள் அம்மா பிள்ளையும் தான் இருக்கா, சித்தி எல்லாம் இருக்கா அவள் கூட துணைக்கு. அவளுக்கு சொந்தமாக ஐசிஎஃப் காலனி உள்ள ஒரு கோவில் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அலங்கரித்து பண்ணி ஒவ்வொரு தடவையும் அலங்காரங்கள்லாம் இவாளே பூஜை பண்ணுவா போல இருக்கு. அவாத்து மாமா இப்போ இல்லை. அவர் இருக்கும்போது 108 ஷட்டிஹோமம் பண்ணியிருக்கார் அந்த கோவில் உள்ள. 108 தடவை ஷட்டிஹோமம் பண்ணி அந்த பையனும் ஏதோ வைஷ்ணவாளாக இருந்தால் கூட அம்பாள் மேலே அதீத பக்தி. லலிதா சஹஸ்ரநாமம் இருக்க மாட்டேன். யூடியூப் மூலமாக எனக்கு வந்து சிஷ்யா அனுபவம். ஷபா பையன் கல்யாணத்துக்கு கூட போன மாதம் அது நங்கந்தூரில் நடந்தது. போயிட்டு வந்தேன். 4ஆம் தேதி நினைக்கிறேன். இந்த மாதம் 4ஆம் தேதி செப்டம்பர் 4 அதுக்கு செப்டம்பர் 9 4 போயிட்டு இருந்தேன் நான். ஸோ அந்த அவனும் வந்து ரொம்ப சண்டி ஹோமம் மடலெல்லாம் எக்ஸ்பர்ட். அதை பையனும் டிவிஎஸ் கம்பெனி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பெண்மணி நான் தசமகா வித்யா பற்றி பேசும்போது, அம்மா எனக்கு வந்து தினம் வந்து தசமகா வித்யா கோலமெல்லாம் போட்டு ஐ வாண்ட் டு ரீடு, பூஜை பண்ணணும் ஆசைப்பட்றேன் நான். அவள் பூஜை ரொம்ப அழகாக இருக்கும். அவத்தில் சொந்த கிரகம் வெள்ளிவாக்கத்தில் தினம் ஒரு அஷ்டோத்திர அங்கமாமா இருக்கும்னு ஆரம்பிக்கும்போது, இந்த தசமகா வித்யா புக்கு வந்து இப்போ புவனேஸ்வரி சுவாமிகள் இவரது சாந்தானந்த சுவாமிகள் போட்ட புஸ்தகம் எங்கேயுமே கிடைக்கல. அவாகிட்டே இல்லை. முதல்ல தசமகா வித்யா புவனேஸ்வரி சுவாமிகளால் வேறு சாந்தானந்த சுவாமிகளால் போட்டப்பட்ட புஸ்தகம் எங்கேயும் அவைலபிள் இல்லை. அவாகிட்டே இல்லை, அவள் படத்துலேயே இல்லை. அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த பாருங்கள், இதுதான் தசமகா வித்யா. அவாது டி.கே. முத்துசாமி சாஸ்திரிகள்னு போட்டிருக்காரு அந்த காலத்தில். உடையார்பட்டி, சேலம். இதில் ரொம்ப ஸ்கேலஸ் கந்தாசிரமத்தெல்லாம் பற்றி எழுதி தசமகா வித்யா ரொம்ப நல்ல காலம். ஒரு 30 years பேக் ஐ பர்ச்சேஸ் திஸ் புக்கு. இதுவும் புவனேஸ்வரி தத்துவ பிரகாசம். இது ரெண்டுமே கிடைக்கல, இப்போ எங்கேயுமே கிடைக்கல. நோ காப்பி பண்ணிட்டு விட்டு அவங்களோட நாதன் கூட சொன்னான், நம்ம வந்து இதை வந்து அப்படி ஸ்கேன் பண்ணலாம் சுவாமின்னு இருக்கான். அதில் யார் கொண்டு வாங்க தெரியாது எனக்கு. பர்மிஷன்லாம் போனதில்லை. அப்படியே இருக்கும்போது சின்ன புக்கெல்லாம் வந்திருக்கு. பட் வி ஹவ் டு சர்ச். தசமகா வித்யான்ற பேரில் புத்தகம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும் அது. இப்போ நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு போயிருக்கும்போது, கிரி ட்ரேடிங்கில் போயிருக்கும்போது 4-5 வருஷம் ஆகிடுது வாங்கி. இப்போ வந்து தேவி நாமாவளி மஞ்சரி இதில் இருக்குது தசமகா வித்யா. காளி, தாரா இதெல்லாம் வரிசையாக வருது. ஒவ்வொன்று ஹிருதயம் இருக்குது, சகசரநாமம் இருக்குது, திரிசதி இருக்குது, அஷ்டோத்தர சதநாமம் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். ஸோ இன் அடிஷன் டு தட் லக்ஷ்மி சரஸ்வதியும் கொடுத்துருக்கா. இந்த புக்கின் விலை 500 ரூபா. இது எங்கே கிடைக்கிதுன்னா, இப்போ கிரியில் போய் கிரி ட்ரேடிங் அண்ணா நகர்லேயே இருக்குமாம்மா. நான் போய் சர்ச் பண்ணேன்னு அண்ணா நகர் போய் கேட்டிருக்கேன், அங்கே இல்லைன்ட்டான். சார் நான் கிரி ட்ரேடிங் மயிலாப்பூருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவளும் ஸ்டாக்கில் இல்லை சாமின்ட்டேன். ஸோ பிளேஸ் ஆர்டர் அரேஞ்ச் கிட்டியது. இது வந்து எங்கே கிடைக்குதுன்னா, ஸ்ரீ ராமநாம வங்கின்னு இருக்குது. அயோத்தியா மண்டபம் அதில் பஸ்மாம்பரத்தில். அதுக்கு பின்னாடி மூர்த்தி ஸ்ட்ரீட் இருக்குது. அங்கே ராமநாம பேங்க் இருக்குது. ராமநாம வங்கி அவள் தான் வெளியிட்டிருக்காது. அங்கே ஸ்டாக்கில் இருக்குன்ட்டா. ஃபோன் பண்ணி கேட்டேன். இருக்குது. 9:30 காத்தால் 9:30 ஆரம்பித்து சாயந்தரம் 6:30 வரைக்கும் வாங்குவோம். இது ஸ்டாக்கில் அவைலபிள் ஆஇருக்குது சார்ன்ட்ட. இது வந்து ஹவு மெனி பேஜஸ் ஆர் தேர்னா, இந்த புத்தகத்தில் இது நான் வாங்கும்போது 500 ரூபா. இப்போ அவ்வளோ இருக்கும் தெரியாது. 528 பேஜ் இருக்குது. நான் எப்பயுமே எனக்கு ஒரு கட்ட பழக்கமாக நல்லா பைண்ட் பண்ணிவிடுவேன் எது இருந்தாலும் சரி. அவள் அப்படி போட்டிருக்கான்னா, இந்த இது வந்து எப்படி பிளாஸ்டிக் ரேப்பரோட
ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். ராமநாம வங்கியின் மூலமாக வரக்கூடிய புக்கு எல்லாமே சீப் எடிஷன். அப்புறம் அவர் சொல்லி அனுப்பிச்சாங்க இது அங்கே இருக்கு மாண்டு. இதில் என்னென்ன இருக்கு சொல்கிறேன் பாருங்க. காளின்னு எடுத்த காளி தியானம், காளி சதநாம ஸ்தோத்திரம், காளி சதநாமாவளி, காளி சகசரநாம ஸ்தோத்திரம், ககாராதி காக்கான்னு ஆரம்பிக்கும், காளி சகசரநாம ஸ்தோத்திரம். அடுத்து இதுவே காளி அஞ்சு 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 சாப்டர் இது. அடுத்து தாரா தியானம், தாரா தசநாம ஸ்தோத்திரம், தாரா சதநாமாவளி, தாரா சகசரநாம ஸ்தோத்திரம், தகாராதி தார ஆரம்பிக்கிறது சகசரநாமம். இது தவிர தனியாக ஒன்று இருக்கு, தாரா சகசரநாமாவளி. அடுத்து வந்து தாரா சகசரநாம ஸ்தோத்திரம், தாரா இந்த நாமாவளியில் வேறு இருக்கு. அடுத்தது மூணாவது ஷோடசி தியானம், ஷோடசி சதநாம ஸ்தோத்திரம், ஷோடசி சதநாமாவளி, ஷோடசி சகசரநாம ஸ்தோத்திரம், ஷோடசி சகசரநாமாவளி இது. அடுத்தது ஆம்நாய ஸ்தோத்திரம், திரிபுரா சபராஜம், புவனேஸ்வரி தியானம், புவனேஸ்வரி சதநாம ஸ்தோத்திரம், புவனேஸ்வரி சதநாமாவளி, புவனேஸ்வரி சகசரநாம ஸ்தோத்திரம், பகாராதி பால ஆரம்பிக்கூடிய ஸ்தோத்திரம், புவனேஸ்வரி சகசரநாம ஸ்தோத்திரம், புவனேஸ்வரி ஹிருதயம், இது வரைக்கும் இதெல்லாம் புவனேஸ்வரி ஆகிடுது. அடுத்து சின்னமஸ்தா, சின்னமஸ்தா தியானம், சின்னமஸ்தா சதநாம ஸ்தோத்திரம், சின்னமஸ்தா சதநாமாவளி, சின்னமஸ்தா சகசரநாம ஸ்தோத்திரம், சின்னமஸ்தா சகசரநாமாவளி இது. அடுத்து திரிபுர பைரவி, திரிபுர பைரவி தியானம், திரிபுர பைரவி சதநாம ஸ்தோத்திரம், திரிபுர பைரவி சதநாமாவளி, திரிபுர பைரவி சகசரநாம ஸ்தோத்திரம், திரிபுர பைரவி சகசரநாமாவளி. அடுத்து தூமவதி, தூமவதி தியானம், தூமவதி சதநாம ஸ்தோத்திரம், தூமவதி சதநாமாவளி, தூமவதி சகசரநாம ஸ்தோத்திரம், தூமவதி சகசரநாமாவளி. அடுத்து பகலாமுகி, பகலாமுகி தியானம், பகலாமுகி சதநாம ஸ்தோத்திரம், பகலாமுகி சதநாமாவளி, பகலாமுகி சகசரநாம ஸ்தோத்திரம், பகலாமுகி சகசரநாமாவளி. அடுத்து மாதங்கி, மாதங்கி தியானம், மாதங்கி சதநாம ஸ்தோத்திரம், மாதங்கி சதநாமாவளி, மாதங்கி சகசரநாம ஸ்தோத்திரம், மாதங்கி சகசரநாமாவளி. அடுத்து கமலா, கமலானது லக்ஷ்மி, மகாலட்சுமி. கமலா தியானம், கமலா சதநாம ஸ்தோத்திரம், கமலா சதநாமாவளி, கமலா சகசரநாம ஸ்தோத்திரம், கமலா சகசரநாமாவளி. அடுத்து துர்கா, துர்கா தியானம், துர்கா சதநாம ஸ்தோத்திரம், துர்கா சதநாமாவளி, துர்கா சகசரநாமம், துர்கா சகசரநாமாவளி. அடுத்து சரஸ்வதி, சரஸ்வதி தியானம், சரஸ்வதி சதநாம ஸ்தோத்திரம் ப்ளஸ் நாமாவளி, சரஸ்வதி சகசரநாம ஸ்தோத்திரம், சரஸ்வதி சகசரநாமாவளி. அடுத்து பாலா வர கொடுத்துருக்கா, பாலா தியானம், பாலா சதநாம ஸ்தோத்திரம் ப்ளஸ் நாமாவளி, பாலா சகசரநாம ஸ்தோத்திரம், பாலா சகசரநாமாவளி. அடுத்து காமாட்சி பஞ்சதசி அண்ட் நாமாவளி. இவ்வளோ கொடுத்துருக்கா சார். ஒர்த்து பை இது பொக்கிஷமான பாகதாக்கலாம். ஸ்ரீவித்யாவில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவா நித்தியப்படி இது பூஜையெல்லாம் பண்ணணும். அஷ்டோத்திரம் அவள் சாஸ்திரம் படிக்க போகிறதில்லவோ அஷ்டோத்திரம் தான் தினம் பூஜை பண்ண போகிறேன்னா. ஸோ திஸ் கேன் பி யூஸ்டு. இந்த மாதிரி யாரும் போடல. ராமநாம வங்கி பெரிய சர்வீஸ் பண்ணுறா அவள். அவள் வந்து பகவதி ஸ்துதி மஞ்சரின்னு போட்டிருக்கா. அதில் வந்து ரேணுகாக யாருமே போடாததெல்லாம் போட்டிருக்கா அவள். இந்த பகவதி ஸ்துதி மஞ்சரி வாங்கிட்டா எல்லா விதமான தேவதைகளுடைய அன்னபூர்ணா, ரேணுகா எல்லாம், கங்கா, காயத்ரி, பவானி, காளி, லட்சுமி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரி, பாலா, ஷாமலா, லலிதா, தசா, அந்த 10 அதில் இருக்குது. இதில் பகவதி ஸ்துதி மஞ்சரியில் இருக்கும் 10. அது கங்கா, யமுனா, சரஸ்வதி, அது வேறு நதிகள் வேறு இருக்குது. அது பெரிய ஹெவி புக். அதுவும் ராமநாமா வங்கியில் கிடைக்கிறது. ஸோ ஓவர் இட்ஸ் இன்ட்ரெஸ்டட், இதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவ ப்ளீஸ் ட்ரை டு விசிட் வெஸ்ட்மாம்பலத்தில் அயோத்தியா மண்டபத்துக்கு பின்பக்கத்தில் மூர்த்தி தெரு. அங்கே ராமநாமா பேங்க்கு தான் காமிப்பா. அங்கே வந்து ராமநாமா அவளை எழுதுறா இல்லையா, அந்த புஸ்தகம் எல்லாம் விற்கப்படும். அங்கே வந்து நம்ம எழுதி கூட இது ராம 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 சரி ராமர் ஜெயம் எழுதுவா. அவள்லாம் கொண்டு கொடுத்தா கூட ஏதாவது ராமர் கோவில் கட்டும்போது வேறு ஏதாவது கோவில் கட்டும்போது விஷ்ணுக்கு அதை இது பண்ணுவாள். இந்த மாதிரி இந்த வித்யான்ற அந்த சிஷ்யம் நம்ம கேட்டதுனால நான் இதெல்லாம் போக வேண்டியதாகிடுது சாயந்தரம்.
ஸோ பட்டர் இந்த புக்கையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த பூஜா கிரகத்தில் இருக்கிறது வந்து பழைய புக்கு, அது கண்ணே தெரியல, பாதி எழுத்து மறைஞ்சே போயிடுது. ஸோ திஸ் ஐ ஹாவ் பட்டர் டு கீப் இட் இந்த பூஜா ரூம். நாளையிலேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த புஸ்தகம் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அது மாதிரி 3-4 வச்சுருக்கேன் நான். பெரிய பெரிய புக்குக்கு, சின்ன சின்ன புக்குக்கு உண்டு. ஸோ அதில் வச்சுட்டு புக் மார்க் வச்சுட்டா ஈஸியாக படிக்கலாம். ஸோ இது மாதிரி பூஜா கிரகத்தில் இல்லை எனக்கு இடமே சின்னதாக இருக்குன்னு ஒரு கூடை, சின்ன ஒயர் கூடை வச்சுக்கோங்க. அந்த கூடையில் எல்லா புக்கும், சின்ன சின்ன புக்கு நம்ம நித்தியப்படி யூஸ் பண்ணுறதெல்லாம் அந்த கூடையில் இருக்கணும். எங்கேயா கோவில் போகிறதா இருந்தால் கூட அந்த கூடையை எடுத்துன்னு போயிடலாம். தண்ணி பாட்டில், இந்த புக்கு எல்லாம் இருக்க கூட ஒரு உட்காரத்துக்கு ஒரு இது. எனக்கு என்னை பார்க்குறதுக்கு இப்போ வரல அந்த பையன், சமீப காலமாக ஆறுமுகம் பேர், அந்த பையன் பேர் நாராயணவனம் சொல்கிற ஊர் அவனுக்கு. இது இப்போ இதெல்லாம் தாண்டி என்னது திருப்பதி போகிற வீடு இருக்குது, கோனே ஃபால்ஸ் கிட்ட. அந்த பையன் வரும்போது அவன் பேக்கில், ஷோல்டர் பேக்கில், சின்ன பையன் என்ன செய்வானா, உட்காந்துருக்கு ஒரு மேட் வச்சுட்டுருப்பான், ஸ்கொயராக அதை வச்சுட்ருப்பான். அந்த ஜபமாலை வச்சுட்ருப்பான், என்னென்னமோ வச்சுட்ருப்பான் பேக்கில். ஸோ எங்கே போனாலும் இது வந்து யூஸ் பண்ணுவோம் சுவாமின்னு அவன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் வந்து அது செட் ஆகணும். எங்கேயா ஊருக்கு போனால் கூட அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. நான் கூட இது பாருங்க, சில நேரத்தில் நார்த் இந்தியாலாம் போகும்போது இந்த இதை எடுத்து போவேன் நான், கேம்பஸ் இது வந்து என்ன ஆகும்னா, சில ஹோட்டல்லாம் போனால் 4 பக்கம் ஷவராக இருக்கும், ஏசி ஏர் கண்டிஷன் போட்டிருப்பா. எந்த திசையே தெரியாது காத்தால் எழுந்தா. இந்த கேம்பஸ் எடுத்து பார்த்தா என்ன ஆகும், நமக்கு வந்து நார்த்து சவுத் தெரிஞ்சிடும். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் போட்டிருப்போம். ஸோ நம்ம தெரிஞ்சுட்டு வி கேன் டூ அன்னிபடிக்கு அந்த நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணிடலாம். இதை சந்தியாவதனம் பண்ணுறதுக்கு பஞ்சபாத்திரம், இந்த இதெல்லாம் வச்சுட்டுருப்பேன் நான். ஒரு சின்ன பாக்ஸில் விபூதி, அந்த ராமக்கட்டி, இந்த கோபி சந்தன், குங்குமம் அதுவும் இருக்கும், சின்ன பாக்ஸு. அதில் பயோரியா பல்பொடி ஆட்டம் ஒரு சின்ன 2 டப்பா ரசூல் இல்லை, அது ஃபுல்லாக அதெல்லாம் இருக்கும். ஸோ எப்பயுமே நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அந்த கிட்டு அதில் வந்துடும். இது மாதிரி வச்சுக்கணும் நம்ம பூஜை. அதில் ஸோ இது மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து விடாமல் பண்ண முடியும். அந்த நேரத்தில் இப்போ தேடினா கிடைக்காது சில சாமான்கள். இதை சொல்லி இந்த those who are interested in doing தசமகா வித்யா அஷ்டோத்திரம் படிக்கணும் ஆசைப்படுறவா 10 நாள் இருக்கேன் விஜயதசமி வரைக்கும், they can make use of the book. So it is available in backside of Ayodhya Mandapam, ராமநாம வங்கி, விஸ்மாம்பலம். இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.